வைத்திருக்கிறதை தான் இங்கே நாம் குறிப்பிட்டு ஒரு சிலரை பார்த்து நாம் கடந்து போகிறோம். இது வெறுமனையாக ஒரு ஆண்டு விழாவாக அல்ல, தேவன் இந்த ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த மகிமையை, இதற்குள்ளே செய்கிறதான கிரியைகளை நாம் உணர்ந்து கொண்டு இந்த ஆண்டை காட்டிலும் வருகிற வருஷங்களில் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை சாதித்து ஒரு சொந்த இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு ஆண்டு விழாவில் பேசினேன் கொளத்தூரில். அங்கேயும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். 1 கோடிக்கு விற்றுட்டாங்க, காலி பண்ணிவிடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜூன் மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஜெபிச்சுட்டு வந்தோம். அடுத்த வருஷம் ஆண்டு விழாவில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுப்பார் இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜபத்துக்கு மாத்திரம் நமக்கு விசுவாசம் இருக்க மாட்டுது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கி போதகர் சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு சொந்த கட்டடமாக, பிரைஸ் தி லார்ட், ஒரு சொந்த கட்டடமாக வாங்கி கீழே வீடும் மேலே சர்ச்சும் நாங்கள் அமைக்க இருக்கிறோம். கண்டிப்பாக நான் இன்னிலிருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் 8 பேரை வச்சு சபை ஆரம்பித்தோம். 1998 முழு நேரமாக ஊழியத்துக்கு ஆண்டவர் என் மனைவி மூலியமாக அழைச்சார். 1998 ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஆண்டவர் ஏகமா மூலியமாக என் மனைவியோடு கூட பேசினார் ஆண்டவர். அல்லேலூயா. 98 முழு நேரத்துக்காக வந்தேன். நல்ல ஜாப்பில் இருந்தேன், நல்ல வருமானம். கோல்டுலாம் நான் செய்கிற வேலைக்கு அப்புறம் தான் கோல்டு. ஃபஸ்ட்டு நான் செய்கிற ஜாப் தான் ஃபஸ்ட்டு இன்கம். அல்லேலூயா. ஒரு ப்ரைவேட் ஜாப்பு தான், ஆனால் அதில் நிறைய களவு செய்யணும். அல்லேலூயா. நிறைய விஷயங்களை அவர்களோடு கூட ஒத்து போகணும். ஆகவே கர்த்தர் வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை ஏகமா மூலியமாக பேசியிருக்கிறாங்க. அன்றைக்கி வேலையை விட்டுட்டு வரும்பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், இன்னை நாள் முதல் 8 பேரை வச்சு சபை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 280 பேரை கர்த்தர் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சபை ஆலயம் தேவனுடைய சமூகம் என்பதை நாம் நன்கு உணர்ந்து அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாத வரையிலும் மேற்போக்காகத்தான் பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம். வருகிற போகிறவர்களாக, பார்வையாளர்களாகவே நாம் இருந்து கொண்டு போவோம். ஆனால் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாள் இல்லையா, இதை வாழ்வதை காட்டிலும் கர்த்தருடைய வாசற்படியில் காத்திருப்பது, ஆண்டுடைய வாசற்படியில் காத்திருப்பது. அப்போ இந்த ஆலயத்தில் ஆண்டவர் என்னென்ன மகிமையான காரியங்களை செய்வதற்கு இந்த சபை குடும்பங்கள் இன்னும் எப்படி இதில் ஐக்கியமாக இருக்க வேண்டும், இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக இன்னும் என்னென்ன சபை குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னென்ன உக்தியை கையில் எடுக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்து இது பரவி வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் 52வது சங்கீதத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறதானே ஒவ்வொருவரும் ஒரு ஃபவுண்டேஷனாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல சபை எப்பொழுதும் திறந்து இந்த இடத்துல ஜெபிக்க, நீங்கள் ஆத்துமாக்களுக்காக, வளர்ச்சிக்காக, பல விஷயங்களுக்காக ஜெபிப்பதற்கு எப்பொழுதும் திறந்து இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக சபை மக்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சபை மக்கள் மாற வேண்டும். அப்போ மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அப்போ இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறபடினாலே, என்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை பெருமழை சொரிந்தும் பெரும் வெள்ளம் வந்தும் அந்த வீட்டின் மேல் மோதி அது விடாதபடிக்கு கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக ஒவ்வொரு சபையாரும் இந்த ஆலயத்தில் தூணாய் நீங்கள் நிற்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் பெரிய அளவிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும். ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் நாம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நடப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் நடப்பட்டிருக்கிறேன். என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த ஊழியத்தில் பல காரியங்களை செய்வதற்கு எடுத்து பயன்படுத்துவார். பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கணும். அது மழை தாட்சியான வருஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். எல்லா நேரங்களிலும்
நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ சபை கூடுதலை விடக்கூடாது, சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது, சபையினுடைய ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. அப்போ சபையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களை சார்ந்த அநேகருக்கு ஆண்டவர் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ முதலாவது கூட நாம் இங்கே என்ன பண்ணணும்? நாட்டப்படணும். நாம் ஆயத்தப்படாமல் மற்றவர்களை என்ன பண்ண முடியாது? ஆயத்தப்பட முடியாது. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த சபையில் நாட்டப்படும் பொழுது, நீங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல சுடர்விட்டு பிரகாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக கர்த்தர் உங்களை வைப்பார். மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சாட்சியாக ஆண்டவர் உங்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால், பச்சையான ஒலிவ மரத்தை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எதை நம்பி இருக்கணுமா? அவர் கிருபையை நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்பி இருக்கணும், கிருபையை நம்பி இருக்கணும். அப்போது 34 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. இன்னும் யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார். ஆமாம். அப்போ எந்த நிலையிலிருந்து இந்த வாயின் வார்த்தையை அந்த யோபு சொல்லுகிறார்? மனதில் ஒன்று வெளிப்படையாய் ஒன்று அல்ல, தன் மனதில் இருக்கிற விஷயத்தை, அந்த நிறைவை வாய் பேசும்படியாக யோபு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில் சொல்கிறார் பாருங்க. அப்போ உண்மையாகவே ஏன் இந்த யோபு ஆண்டவரை நம்பி இருக்கிறார்? அப்போ இந்த கிருபையை நம்பணும். இன்றைக்கி ஆண்டவரை தெரியாததற்கு முன்பாக பலதரப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் யாரோ ஒருவர் சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து, அல்லது உங்களை சந்தித்து ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அலங்கோலமான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் பார்த்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க, நம்முடைய வாழ்க்கை நற்கந்தமாய் மாற, நம்முடைய ஊழியங்கள், சபையினுடைய வளர்ச்சிகள் இன்னும் விஸ்தாரமாக இந்த ஆண்டில் எழும்ப, இதற்கு நீங்களும் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே எல்லா விஷயத்திலையும் ஆண்டுடைய கிருபையை நம்பிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபையை நம்பிக்கொண்டே இருக்கணும். இந்த கிருபை அழிந்து போவே கூடாது. யோனா புஸ்தகத்தில் பார்க்குறோம் இல்லையா? தமக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கக்கூடாது. எல்லார் மேலேயும் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். உங்கள் எல்லார் மேலேயும் ஆண்டவருடைய பவர் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். இதை நாம் என்ன பண்ணக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை இழந்து போகக்கூடாது. இந்த கிருபையை நம்பிக்கொண்டே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணத்தை நாம் தொடருவோம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதையே நம்பியிருக்கணுமா? அவர் அதான் சொல்கிறார், நான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருப்பேன். அப்போது இங்கே முதலாவது கூட நமக்கெல்லாம் தெரிஞ்ச அன்னாளை பார்க்குறோம். அன்னாளை பார்க்கும்போது ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுறாங்க அந்த அம்மா. முதல் அதிகாரத்தில் நீங்கள் 1 சாமுவேல் படித்து பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் பிரியமானுள்ள. ஆனாலும் இது ஒரு ஆலயத்தில் ஆண்டு விழா என்பதனால விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இதை நான் ஆயத்தப்படுத்தினேன். 1:17 கொஞ்சம் படிக்கலாம், படிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து புறப்படுகிறது. ஏலி என்கிறதான மிகப்பெரிய பழுத்த ஒரு தேவனுடைய ஊழியக்கார். அல்லேலூயா. பிரத்யேகமான தரிசனங்களை பெற்ற, கர்த்தருடைய சத்தத்தை அப்படியே நேர்த்தியாய் கேட்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள அந்த காலத்தில் நல்ல ஒரு ஊழியக்கார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவதாசன் இன்றைக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய தாசன் இந்த பலிபீடத்திலிருந்து அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது அவர் வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் ஆண்டவர் கனப்படுத்தி அனுப்புகிறார். அல்லேலூயா. கடைசியில் யார் தான் அதற்கு பதில் கொடுக்கணும், யார் தான் ஜெபிச்சு சொல்லணும், நிறைய விஷயங்களை நம்ம
பாஸ்டர்கிட்ட சொல்லி கொடுக்குறோம், பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விண்ணப்பங்களை நாம் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்கிறவர், தரிசனங்களை கொடுக்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஆசாரிய ஊழியத்தை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜாமக்காரனை போல காத்து ஜெபித்து உங்களுக்காக பல விஷயங்களை கொண்டு வந்து இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 21ஆம் ஆண்டை காட்டிலும் 22ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுப்புதலை இந்த சபை காண போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கிறோம், ஏலி என்கின்றதான ஒரு மூத்த ஊழியர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை. சாப்பிடாம உபவாசம் பண்ணி இரவெல்லாம் காத்திருந்து ஜபிக்கிற இந்த நிலையில் அவர் ஏலி சொல்லுகிறார், இந்த விண்ணப்பம் கேட்கப்படும், நீ தைரியமா போலாம். சபைக்குள்ள இருந்து ஜபிக்கிற இந்த விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. அது கூட சுயநலத்துக்காக அல்ல, இதை நான் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலம் பரியாசங்கள், நிந்தைகள், தன் குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்தில் பல இழிவான பல சூழ்நிலையில் வாழ்ந்த பட்சத்திலையும் அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்துக்கு பெரிய அளவில் நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் அன்னாளுக்கு அல்ல. இந்த பிள்ளையை உம்முடைய ஆலயத்துக்கே கொடுத்து விடுகிறேன். நான் ஊழியம் செய்கிற பகுதியில் கொஞ்சம் நெஞ்சமான நிந்தை இல்லை, இவங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா 24 வயசுலேருந்து அங்கே அரசியலிருந்து ஆண்டவர் ரட்சித்து அதே தெருவில் அங்கேயே பிறந்து அங்கேயே கோலி அடித்து அங்கேயே ஓனம் அடித்து அங்கேயே கில்லி ஆடி அங்கேயே பாஸ்ட் ஆகணுன்னா என்னை ஜனங்க ஏற்றுக்க கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு என்னை ஏற்றுக்கிறது. இவன் ஊரை ஏமாத்துருவேன், ஓ இவங்க பையன் தானே, இவன் தானே. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 15 வருஷம் என்ன அந்த ஜனங்க அங்கீகரிக்க ஆச்சு. அவ்வளவும் பொறுமையாக இருந்தோம். ஹல்லேலூயா. ஆமாம், இவங்களுக்கு குழந்தையா குட்டியா ஜெபம் பண்ண வந்துட்டாங்க. இவ்வளோ தண்ணி பிடிக்கிறாங்களே, இவங்களுக்குன்னா குழந்தையா குட்டியா? நாவினால் சுட்டவடு சாரி அல்லேலூயா. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும். ஆமாம், அவரு ஒரு நல்ல சிந்தனை சிற்பி. ஆமாம், அதுபோல் அப்போ ஒரு அடி கூட அடிச்சிடலாம். ஹலோ கவனிங்க. ஆனால் இந்த சொல்லுன்றது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமாம், இது மத்தியில் ஊழியம் ஓடுறோம், ஆத்துமாக்களை கொடுக்குறார், பல விஷயங்கள் செய்கிறார். ஆனால் ஜனங்களுடைய அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கல. அல்லேலூயா. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இத்தனை சாதாரணமாக நமக்கு வரும்போது, தான் குடும்பத்தில் பல விஷயங்கள் வரும்பொழுது, ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வானத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் என்னுடைய ஊழியத்திலையும் வாழ்க்கையிலையும் மாறினார். வெட்கத்துக்கு 2 தனையான பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு 2 பலனை கொடுத்தார், 2 பலனை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு அற்புதமாக அந்த ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்னாள் என்கின்றதான அன்னாள்னால ரொம்ப ஜபந்தான் போல். அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, 84 வயசு. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அன்னாள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 84 சொல்லுது ஏஜ். இவங்களை விட அவங்க மோசம். அல்லேலூயா. இளம் பையத்தில் தன் கணவனை இழந்து போய் இவங்க எங்கே போய் சார்ந்துக்கினாங்க? சர்ச்சுக்கு போயிட்டாங்க. ராத்திரி பகல் துதி ஜபம் விண்ணப்பம், இதுதான் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு. ஆமாம், இன்றைக்கி எத்தனை அண்ணாள் இருக்கிறோம் இங்கே? ஒரு நிமிஷம் கூட ஜபிக்காத அண்ணாலாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. அல்லேலூயா. ஆமாம், அவ்வளோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய விண்ணப்பத்தை மற்றவங்க மேலே போட்டு நம்ம ஹாயாக சுற்றிட்டு இருக்கிறோம். எனக்காக யார் ஜெபிப்பார்? அவர் ஜெபிப்பார். சொல்லிட்டேன். அல்லேலூயா. அவர் ஜெபிச்சாலும் நீங்கள் அதுக்கு உடன்படணும். அல்லேலூயா. ஆமாம், அது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த ஜபம் ஸ்தோத்திரம் பாஸ்டர் எவ்வளோதான் நாங்கள் ஜபிச்சாலும் சரி, ஜப விண்ணப்ப தருகிற நீங்களும் அந்த ஜபத்தில் என்ன பண்ணணும்? தரித்து இருக்கணும். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ போகலாம், கர்த்தர் உனக்கு அருள் புரிவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள்.
பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமா ஹல்லேலூயா இருந்ததே கிடையாது. அப்போ ஆலயத்தில் இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. எல்லாத்துக்கும் விட எங்கே தான் கிடைக்கும்? பைபிள் அழகாக இருக்கிற புதிய ஏற்பாட்டில் எபேசியரெல்லாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், யாராருக்காக ஜெபிக்கணும், என்னென்ன விஷயங்களை ஆண்டவர் யாராருக்கு தந்திருக்கிறார் என்று அழகாக, இதில் இல்லாத விஷயமே கிடையாது, எல்லாவற்றையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அவள் துக்கமுகமாய் இருந்ததே கிடையாது. கர்த்தர் அந்த ஊழியக்காருடைய சொல்படி அவள் சமாதானத்தோடு கூட சர்ச்சிலிருந்து எங்கே போகிறா? வீட்டுக்கு போகிறா. ஹல்லேலூயா. ஆமாம், யாக்கோப்பு வனாந்தரத்தில் சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தாலுடைய. ஆமாம், ஆனால் இவங்களுடைய விடாப்பிடி ஜபம் ஆலயத்தில் சாப்பிடல, இரவு பகல் பார்க்கல, ஆனால் காலையில் எழுந்து வீட்டுக்கு போகிறாங்க, அதிகாலமே வீட்டுக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ ஒரு ஆர்வம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மும்முரமான ஒரு வைராக்கியமான ஒரு ஜபத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபையில், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னா ஜபம். அல்லேலூயா. இந்த ஜபம் என்கின்ற ஆயுதத்தை யாரெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், வருஷம் எடுக்கும், கட்டாயம் எடுக்கும். அவர் கொடுக்குற தரிசனம், வெளிப்பாடு, உங்களோட பேசுகிற வாக்கு தத்தமெல்லாம் கொடுத்தது கொஞ்சம் நாள் எடுக்கலாம், சமீபமாக உடனே நடக்கலாம். ஆனால் ஒருபோதும் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். ஆகவே பல ஆண்டு போராட்டத்தின் மத்தியில் ஒருவேளை அவர் கூட இவங்களை பார்த்து குடிச்சு வெறிச்சதை போல பேசுகிறாங்க. இல்லை, அவளுக்கு இருக்கிற பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு சில ஜபத்தை நம்ம வெளிப்படையாக வாய் திறந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசலாம் ஜபத்தை. ஒரு சில ஜபத்தை நம்ம என்ன தான் பண்ண முடியும்? மனசில் தான் ஜபிக்க முடியும், உதட்டது மாத்தினா. இதெல்லாம் ஞானமாக ஜபிக்கணும். நிறைய விஷயங்களை பப்ளிக்கு மெயின் ரோட்டில் இருந்துக்கிட்டு இங்கே வேறு விஷயத்துக்கெல்லாம் கத்தி நம்ம மைக்கு அத்தனை கேட்குற மாதிரிலாம் ஜபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஜபத்தை நீ கத்தி இதில் பேசலாம். அல்லேலூயா. அவங்கள சந்திங்க இவங்கள சந்திங்கலாம் அதில் போட்டு கத்தனையான நம்ம சந்திச்சுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போவே பாருங்கள், அந்த சீக்ரெட்டாக அந்த அண்ணால் இவங்க ஜபிக்கிறத பார்த்து பாஸ்டாலே புரிஞ்சுக்க முடியல. அல்லேலூயா. ஓகே, அங்கே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்ட உடனே இந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இவர்கள் வீட்டுக்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நம்ம பாஸ்டர் செந்தில் பாஸ்டர் சொன்னார்ல, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தின உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவர், சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அது 5 அப்பம் இருக்கலாம், 2 மீன் இருக்கலாம், 5 அப்பம் 2 மீன் இருக்கலாம். ஆனால் நம்மலாம் முதல்ல எடுத்து வச்சுக்கூடாது. ஏங்க பெரிய மிஸ்டேக்கு நடக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் நிறைய வாட்டி. எப்பவுமே நம்ம அதை எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா குறைவு ஏற்படும். எப்பவுமே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஞானவான் நினைப்பு இல்லையா? அதை முதல்ல எடுத்து வச்சிடுறது. எப்பவுமே அங்கே கொஞ்சம் குறைவு, லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்காது. நீங்கள் எல்லாருக்கும் போட்டதுக்கு அப்புறம் தான், பைபிளே அது தானே, அப்புறம் தானே 12 கூட மீறுது. நம்ம அவரையே மிஞ்சிடுறோம் இல்லை, அவரையே மிஞ்சிடுறோம். எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது முற்றிலும் தவறு, முற்றிலும் அது தவறு. ஆனால் நீங்கள் இனிமேல் அப்படி பண்ணியிருந்தால் பாருங்கள். நாங்கள் கூட இப்போ ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்திட்டுருக்குறோம். அந்த மீட்டிங்கில் எனக்கு தெரியாது, எங்கள் ஆளுங்க எடுத்து வச்சிடுறாங்களாம், கூட இருக்கிற பாஸ்டர்ஸ் எடுத்து வச்சிடுறாங்களாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த முறை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் பசங்கிட்ட, யாரையும் கட்டக்கூடாத. பிரைஸ் தி லார்ட். பார்த்தா அப்படியே மீந்து போச்சுங்க. இல்லைப்பா, அப்படியே ஒரு 25 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். ஒரு 3-4 வகை சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு எல்லாம் கொடுத்தோம்.
அப்போது தச்சு தம்பி சொல்கிறான், இவர் பாட்டு பாடினவர், அவர் அப்படி தான் பாடுவார், அப்போ ஓரளவு தான் பாட்டு தெரியும். அவர் வந்து பஸ் ஓட்டுறவர், இன்னொரு தம்பி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான், இவங்க 2 பேர் தான் நிற்கிறது. அவன் சொல்கிறான், ஐயா பார்த்தியா ஐயா, அவருக்கே நம்ம லாஸ்ட்டாக போட்டு நிறைய கொடுத்து அனுப்புகிறேன்யா. யார் முதல்ல எடுத்து வைக்கிற 2-3 தான் எடுத்து வைப்பார். ஆனால் அவன் டக்குன்னு எனக்கு பாருங்கள் அட்ச மாதிரி இருக்கு எனக்கு அதுலேயே. ஒரு விசுவாசி பேசுகிறான், ஹல்லேலூயா. அப்போ நான் தான் கூப்பிட்டு, இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லாத போச்சு, வீட்டில் போய் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுத்தா அனுப்பு, ஹல்லேலூயா. அப்போ உண்மை அதெல்லாம் ரகசியங்க. அதெல்லாம் இப்படிப்பட்ட ரகசியங்களை, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், அற்பமாக நடந்து கொள்கிறோம். ஆனால் அதில் அன்னாள் புரிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு இந்த ஜபத்தை ஏறெடுத்த உடனே உண்மையாகவே ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக இவள் எழுந்து போய் ஆகாரம் புசித்து அதிகாலமே ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனாள். இன்று இரவு இந்த மாலையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சந்தோஷத்துலேயோ, சமாதானத்திலேயோ, பிள்ளை பாக்கியத்திலேயோ, வேலை ஸ்தலத்திலேயோ, கடன் பிரச்சனையிலையோ, ஏதோ மாறாத தீராத பலவீனத்தின் மத்தியிலையோ, ஊழியத்திலேயோ, ஏதோ ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபைனான்ஷியலில் பல விஷயங்களில் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு புறப்பட்டு போன அன்னாள் ஒரு மனநிறைவோடு போனது போல இன்றைக்கு யாரோ ஒருவர் போக போகிறீங்க. ஹல்லேலூயா. கட்டாயம் ஆண்டவர் செய்வார். இந்த வார்த்தை வெறுமையாக அவரிடத்தில் ரிட்டர்ன் போவாது. அவர் செய்ய நினைத்ததை, விரும்பத்தக்கதை செய்யாமல் அது வெறுமையாக போகாது. இது ஜீவனுள்ள தகப்பனுடைய வார்த்தை. அது இந்த வார்த்தை கட்டாயம் யாருக்கோ பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக இந்த படியை விட்டு கீழே இறங்கி உன் வீட்டுக்குள்ளே போன உடனே உன் வீட்டில் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல போகிற நீ. பிரைஸ் தி லார்ட். கட்டாயம் ஆண்டவர் செய்ய போகிறார். அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அவருடைய கிருபையை நம்பிக்கொண்டிருக்கணும். பெரிய அருகதை கிடையாது. நம்ம ஒன்றும் பெருசாக ஆண்டவருக்கெல்லாம் ஒன்றும் செஞ்சிடல. எத்தனையோ மகான்கள், தியாகிகள், பரிசுத்தமாக எவ்வளோ நம்ம விடலாம் பயங்கரமான உண்மையானவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கேயோ கடந்த நம்ம இன்றைக்கி சீர்படுத்தி லட்சணமாக இந்த இடத்துல அமர வச்சிருக்கிறாருன்னா அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. அப்போ இந்த கிருபையை நாம் என்ன பண்ணணும், இழந்து போகக்கூடாது. இது நமக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக இந்த கிருபையை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நேரமும் உங்களை நீங்கள் பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கிருபையை நான் இழந்து போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் வரங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுத்த வரத்தை எடுத்துக்கிறாரா இல்லையா? எடுத்துப்பார். கொடுத்த வரத்தை எடுப்பார். ஆனால் கிருபை நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும். கிருபை, ஆமாங்க, பேச தெரியாது, யார்கிட்ட எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், இல்லை ஐயோ இவங்களுக்கு முன்னாடி நான் போகிறதா, இந்த அதிகாரியை பார்க்குறதா, இப்படிலாம் நிறைய நமக்குள்ள ஆண்டவர் அறியாதற்கு முன்பாக நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஒழுங்கினமாக இருந்தது. இதை எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களை ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர செஞ்சிருக்கிறாரு. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. அதை நாம் கொஞ்சம் திங்க் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில். இது உடனே வந்தது கிடையாது. இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது இல்லை. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை. இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் கிருபை. கிருபை வந்து முட்டி போடுறாங்க ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லி. எத்தனையோ பேரை பார்க்குறோம், கலெக்டரை பார்க்குறோம், இந்த ஐயா ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். எப்படி நடக்குதுன்றீங்க? ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் நம்ம போனால் எழுந்துக்கிறாரு. அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? நடக்குது. எப்படி நினச்சிங்க? அதுதான் கிரேஸு, அதுதான் கிருபை. வேறு ஒன்றும் இல்லை. அந்த தம்பி பாடினார், நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. இது வேறு எதுவோன்னு நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இன்னும் தாண்டலைன்னு அர்த்தம். வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நம்முடைய சிந்தையில் இந்த கிருபையை டோட்டலாக மறந்துட்டு, நம்ம ஆதியில் இருந்த நிலைமையை மறந்துவிட்டு, இன்றைக்கு இருக்கிற விஷயத்தை வேறு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸு, என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய அந்த விஷயம் இந்த விஷயம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் ஏற்றி விட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நான் நின்று கொண்டிருக்கிறோம்.
அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் காலை வைக்கலைன்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஒரு சில விஷயங்கள் தான் அடுத்த படிக்க நம்மை முன்னேற்ற விடாமல் இருக்கிறது. பிரைஸலோ. ஆமாம், இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பாருங்கள், இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம், அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத இருக்கும் பொழுது வறட்சி. அல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்தை குறிப்பிட்டு இங்கே சொல்லியிருக்கிற காரணம் என்ன? கிட்டத்தட்ட 600 வயசில் நோவா தன் பேழையை அவர் என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ண ஆரம்பிக்கிறார். கிளம்புது 600 வயசில் கிளம்பி கிட்டத்தட்ட 601 வயசுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சமாச்சாரம், அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ நாளாக நடந்திருக்குது? 1 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க கப்பலில் போய் ஏறி ஆண்டவர் அந்த டோரை அடைச்சார் பாருங்க, அதிலிருந்து இவங்க வெளியே வர்றதுக்குள்ளே 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. 365 நாள் ஆயிடுச்சு. அப்போ இந்த 365 நாளில் வேறு எந்த இலையும் இல்லை, எல்லாமே என்ன பண்ணுச்சு, எல்லாம் இலை செடி கொடி ஒன்றுமே இல்லையா? அப்போ ஏன் இருக்கிற இலையை தூக்கின்னு வராத ஒளி வேலை ஏன் தூக்கின்னு வந்துச்சு உள்ள? அப்போ காலத்தால் அழிக்கப்படாதவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு சபை மக்களும் நாட்டப்பட வேண்டும். நீ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, உன்னை யாரும் அழிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை குறைக்க முடியாது. நீ எப்பவுமே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மகனாக மகளாக தேவனுடைய ஆலயத்தை தங்கியிருப்பதை நீ வாஞ்சிக்கும் பொழுது, கர்த்தர் இந்த உலகத்தில் அது நர வயதாக இருக்கலாம், முதிர் வயதாக இருக்கலாம், அது எந்த வயசுனாலும் உங்களை அவர் தாங்கக்கூடியவராக இருக்கிறார் என்று ஏசியா 46:3-4 நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ இந்த ஆலயம் என்பது ஏதோ நாம் கூடி வருகிற ஒரு கட்டடம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சாலமோன் மண்டபத்தில் உலாவிருந்த ஆண்டவர் ஒவ்வொரு ஆலயத்திலும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை, கர்த்தருடைய மகிமையை இந்த இடத்துல நாம் கண்டு போக வேண்டும். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை, இங்கிருந்து வருகிற ஆராதனை, ஆவியானவர் ஊழியக்காரை கொண்டு பேசுகிற வார்த்தைகள், இவைகளெல்லாம் சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம். இது ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது. இல்லை, நிறைய பேர் அஜினமோட்டெல்லாம் போட்டு சமைச்சு கொடுப்பாங்க சபைங்கள், அது வேறு. அது வயிறு பிரச்சனை வரும், உடம்புக்கு பிரச்சனை வரும். இல்லை, ஆமாம், அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற பாஸ்ட்டு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போவே போய் தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு சனிக்கிழமை ஃபுல்லாகவே நான் தூங்குறதில்லை. அல்லேலூயா. என் தம்பி தெரியும், பையன் வந்திருக்கிறார், சர்ச்சு தம்பி. 1 மணி நேரம் தான் ஞாயிற்றுக்கிழமை பேச போகிறோம், ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அல்லேலூயா. இப்படி கொடுக்குற ஃபுட்டு தான் அது எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும், நல்ல மந்தையில் விளைச்சலையும், நல்ல கறவல் ஆடுகளையும், நிறைய விஷயங்களை கொடுப்பதற்கு காரணம் என்ன? அப்போ இப்படிப்பட்ட ஆகாரத்தை இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் போதகரை மிஞ்ச முடியாது. அவர் நிறைய பிழைகளெல்லாம் எங்களுக்கு கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. வசனம் மற்ற விஷயங்கள் எல்லாம் தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. ரொம்ப நாசுக்கு அழகாக பேசுவார். அது கடிஞ்சு அப்படிலாம் பேச மாட்டார், சிம்பிளாக அப்படி போட்டு விட்ருவார். அல்லேலூயா. அதுதான் நல்ல டாக்டரு. ஊசி குத்துறதும் தெரியக்கூடாது, வலிக்கவும் கூடாது, நோயும். அருமையான உங்களுக்கு ஆவிக்குரிய டாக்டரை கொடுத்துருக்குறார். நாங்களாம் என்ன. அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை இந்த பகுதியில் பார்த்தோம். ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார், பார்க்குறதுக்கு நேரம் இருக்கான்னு தெரில, இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எசேக்கியா தெரியும்ல, எசேக்கியா அவருடைய காரியம் என்னான்னு சொன்னால், வீட்டிலேருந்து சபைக்கு போகிறார். அவருடைய ஆதங்கம், அவருடைய வாஞ்ச, அதுக்கப்புறம் அவருக்கு பிள்ளைங்க பிறகுது, அதுக்கப்புறம் பல விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்திலேருந்து ஏற்படுறாங்க. அது நிறைய விஷயம் இல்லையா? இவர் எங்கே இருக்கிறாரு? வீட்டில் இருக்கிறாரு. ஏசாயா 38, 2 ராஜாக்கள் 20 இதிலெல்லாம் பார்க்கும்போது இந்த எசேக்கியாவை குறித்து நமக்கு இருக்கும். அப்போது இவர் எங்கேருந்து சபைக்கு போக பார்க்குறாரு? இதை ஏசாயா சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறார். 2 ராஜாக்கள் 20 பார்த்தா, நீ 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அப்படின்னு தீர்க்கதரிசி ஊழியக்காரர் சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து இந்த எசேக்கியா கேட்குறார், நான் போவேனா சர்ச்சைக்கு, ஆலயத்துக்கு போவேனா?
அல்லேலூயா. அங்கே தம்பிலாம் இல்லைன்னா எங்கேயோ போயிடும். அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஒரே பாட்டை பாட்டு 80,000 வாங்கிட்டு வந்தேன். எப்போது தெரியுமா? 2006 மலேசியாவில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமாக நிறைய காரியங்களை பண்ணிகிட்ருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம அன்னாள் இவருடைய வாழ்க்கை. ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போனாலும் ஆசீர்வாதம். வீட்டில் இருக்கிற இந்த எசேக்கியா ஆலயத்துக்கு போகிறதுக்காக வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எங்கே சுற்றினாலும் நம்ம எங்கே தான் வந்து ஆகணும்? எங்கே சுற்றினாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், ஹல்லேலூயா, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இங்கேருந்து தான். ஆகவே தான் 122 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் படிக்கிறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே என்ன ஆச்சான்? சும்மா சொன்னாலே என்ன பண்ணுதான்? சந்தோஷம்னா அப்போ இதற்குள்ளே ஆண்டவர் நம் மனசில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து அனுப்புகிற ஒரு கூடமாக இந்த ஆலயத்தை வச்சிருக்கிறார். அப்போ இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இதை ரிசர்ச் பண்ணணும். எப்படி அவனுடைய இருக்கிற வயதோடு கூட 15 வயசா, இல்லை அவன் ஆயுள் முழுவதுமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? அல்லேலூயா. 15 ஆண்டுகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கூட்டி கொடுக்குறார். அப்போது கிருபை, ஆண்டவரை நம்பணும். இந்த விண்ணப்பங்கள் வந்த உடனே இவர் தன் முகத்தை சோர் பக்கமாக திருப்பி கொண்டு, கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாக மனத்தாழ்மையோடு நன்மையை செஞ்சு பல விஷயங்களெல்லாம் செஞ்சுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆமாம். ஏன்னா பெண்கள் அழுது தான் பார்த்துருக்குறோம். இவர் எப்படி அழுதாராம்? படிக்கிறீங்களா? பார்க்கல. 38 எடுங்க. பெண்கள் தான் அழுவாங்க. ஆனால் இங்கே 38 நீங்கள் அதை படிங்கம்மா. கொஞ்சம் 3 படிங்க. ஏசாயா 38:3. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் தேம்பி 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 அழுகிறார். மிகவும் அழுகிறார். ஹல்லேலூயா. இந்த அழுகையினுடைய உச்சக்கட்டம்னா தாங்க முடியாததில் தான் அழ வந்துடும். நிறைய விஷயத்தை சமாளிக்கலாம். எப்படிங்க? எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறேன். அழுகுறாங்கன்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ரீம். அவள் தான் கடைசி. நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா விஷயமும் எங்கே வெளிப்படுத்தும்? கடைசி மனுஷனுக்கு முடிவு டெத்து. அங்கே ஏன் அழுகுறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர்களால் அடுத்த சோர்ஸ் அந்த விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை எப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறாங்கன்னு சொன்னால் அழுது தான் காமிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இவர் மிகவும் அழுகிறார். உமக்கு முன்பாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் வீட்டில் இருந்துக்கினே பல விஷயத்தை செய்யலாம். இதிலிருந்து நம்ம என்ன பார்க்க வரோம்னு சொன்னால், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பியிருக்கிற முதல் படி மாத்திரம் அல்ல, 2வது படி, நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீங்களோ வீட்டில் இருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. வீட்டிலே ஜெபிக்கணும். இவர் ஜெபிக்கிறார். ஒரு ராஜா, ஒரு அரசங்கிட்ட போய் நிற்க முடியுமாங்க? இன்றைக்கி நம்மலாம் ஒரு ஊழியக்காராக இருக்கிறோம். ஒரு அரசாங்க ஊழியர்கிட்ட போயிட்டு, ஒரு அதிகாரிக்கிட்ட போயிட்டு நாம் ஏதாவது நின்று பேச முடியுமா? ஆனால் இன்றைக்கு பேசுகிறார் போயிட்டு. அவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய அதிகாரியாக இருக்கிறார் எசேக்கியா. அல்லேலூயா. அழுகிறார். சொல்கிறார், தான் செஞ்ச காரியங்களை அவர் சொல்லி சொல்லி அழுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய வாஞ்சைனா ஆலயத்துக்கு போகணும். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயனாலே நம்ம பல சாக்கு போக்கு சொல்கிறோம். சபைக்கு வராதுக்கு, சர்ச்சுக்கு வராதுக்கு. ஆமாம், சும்மா சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். ஏன் வரலன்னு சொன்னால் சின்ன விஷயந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய சாக்கு போக்கு சொல்லி ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த எசேக்கியா, எப்போ நான் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போவேன்? ஹல்லேலூயா.
எப்பொழுது நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேன்? இன்றைக்கி எத்தனை அரசாங்க அதிகாரியெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவலில் கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிலர் நம்ம ஐயா மாதிரி ஒரு சிலர் அப்படியே விரல விட்டு எண்ணலாம். ஹல்லேலூயா. ஆமாம். ஆகவே இந்த எசேக்கியா என்ற இந்த அரசன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட எடுத்திருக்கிறதான அந்த உறுதிமொழி, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற அந்த வெளிப்பாடை இந்த இடத்துல மிகவும் அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிற இந்த விஷயம் அந்த முற்றம் போகிறதுக்குள்ளே ஏசாயாவை அனுப்பி, நீ போய் என்ன பண்ணு சொல்லு. ஹல்லேலூயா. ஆமாம். நாளைக்கு அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அப்போவே ரிசல்ட் கிடைக்குது. அப்போவே அந்த எசேக்கியாவுடைய அரண்மனையை விட்டு கூட என்ன பண்ணல, அந்த கேட்டை தாண்டி கூட போயிருக்க மாட்டார். அவர் போகிறதுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கிது. உடனே நீ போய் செய், இதை போய் சொல்லு. இன்றைக்கு ஆலயத்தினுடைய மகிமை, ஆலயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விசேஷங்கள், ஆலயத்தில் தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள், ஆலயத்தில் வைத்திருக்கிறதான பல நன்மைகளை இந்த இடத்துல நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்காக நாம் சாட்சியாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலே கர்த்தர் உயர்த்தி வைத்திருப்பார். நீங்கள் எந்த நிலையில் வந்தீங்களோ அதே நிலையில் நீங்கள் போக முடியாது. இன்றைக்கு யாரை கூப்பிட்டு எழுப்பி எங்களெல்லாம் எழுப்பி நிற்க வச்சு நீங்கள் எப்படி ஊழியத்தில் வந்தீங்க அப்படின்னா, நான்லாம் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அல்லேலூயா. ஆனால் ஊழியத்துக்கு வரும்பொழுது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி ஒரு வைராக்கியமாக இருந்துட்டோம். அவங்கக்கிட்ட போகக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவர் அழைச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து கொடுக்குறத நாம் என்ன பண்ணுவோம்? அப்போல்லாம் எவ்வளோ? 3 ரூபா 5 ரூபா காணிக்க வரும். 5 ரூபா கொடுத்தா மீன் குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சுருவாங்க. ஆமாம், 3 ரூபா மீன் எங்கிட்ட போடுவான். அல்லேலூயா. ஆமாய்யா. ஆமாம். 1990 வந்துச்சு 500 ரூபா. எங்கள் வீட்டாண்டெல்லாம் பார்த்தீங்க 500 ரூபா 90 வந்துச்சு. எங்கள் வீட்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்னேன் அந்த வியாபாரம் இல்லை, எல்லாம் கடையில் வந்து 500 ரூபா நோண்டு நீட்டுவாங்க. 10 முட்டை கொடு, அரிசி 5 கிலோ கொடு. பாஸ்டர் அம்மா கடையாண்ட பார்த்துனே இருப்பாங்க. எல்லாம் போனோடனே இவங்க 8 நாள்லாம் எடுத்துன்னு போய் அங்கே போய் அரிசி வாங்கின்னு வருவாங்க. அல்லேலூயா. அப்பா மல்லிகடை வச்சுருந்தார், நல்ல வசதி குடும்பம். ஆனால் கர்த்தர் அழைச்சிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் அந்த ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபையை நம்பி இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இங்கே எழுந்து எல்லாரையும் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி வந்தீங்கன்னு சாட்சி சொல்லணும்னா நேரமே போதாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளவாக கர்த்தர் இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் நாம் இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த சபை குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்தது, சபை மக்கள்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். போதகர்கள் இல்லை. அல்லேலூயா. சபை மக்கள் மாத்திரம் சொல்ல போகிறோம். சொல்லலாமா? ஒன்றும் இல்லை, இந்த 52:8 தான். சங்கீதம் 52 இந்த 8 தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எல்லாம் ஒரு மனமாக சொல்கிறீங்களா? நான் முடிச்சிடுறேன். சொல்லாமாம்மா? ரெடியா? நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். ஒரு ஆமேன் சத்தமா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் தான் இதில் ஃபவுண்டேஷன். இன்றைக்கு இந்த 2025 வருஷத்தினுடைய 21ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தின் விழாவில் நீங்கள் இன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்துருக்குறீங்க. அல்லேலூயா. இதை கர்த்தர் பார்த்துருக்கிறார். நீங்கள் இங்கே நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நாம் படிச்சுட்டு முடிக்கலாமா? 26 ஏசாயா 3வது வசனத்தை படிச்சுட்டு 3-4 வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். ஐயா என்னய்யா? இல்லையா, அதான் வந்துட்டாங்களா? வேணாம். 26 ஆமாம் படிங்க. பாருங்கள், 52:8க்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. நாட்டப்படுவதற்கும் பற்றி கொள்வதற்கும் இடைவெளி கிடையாது. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அடுத்தது என்ன சொல்லுது?
கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை நீங்கள் நம்பியிருக்கணும், அவருடைய சத்தியத்தை நம்பியிருக்கணும், போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நடக்கிற ஊழியங்களிலே, ஜபங்களிலே, கூடுகையிலே நீங்கள் பங்கு பெறணும். அதுதான் ஆண்டு விழாவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரங்கள் மாறும், என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானும் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமா வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. எல்லாம் மாறலாம், காலம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், அடிப்பா எல்லாமே மாறலாம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாறலாம். கர்த்தர் நியமித்த பாதைகளை விட்டு வழி விலகலாம். ஆனால் இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவருடைய வாழ்க்கை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும், கடும் காரிருளும் காலையாக மாறும். காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும், கடும் காரிருளும் காலையாக மாறும். மனம் மாறும், குணம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. மனம் மாறும், குணம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமா வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. ஒரு பாடிட்டு நம்ம முடிப்போம். பந்தங்களும் பாசங்களும் மாறும், நாம் நம்பி உள்ள நட்பும் கூட மாறும். வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், இந்த வாலிபத்தின் அழகும் கூட மாறும். பந்தங்களும் பாசங்களும் மாறும், நாம் நம்பி உள்ள நட்பும் கூட மாறும். வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், இந்த வாலிபத்தின் அழகும் கூட மாறும். நிறம் மாறும், நிலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. நிலை மாறும், நிறம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானும் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது.
வாழ்வின் தீபமா வழி நடத்தும் வசனம் நிலையானது. உண்மையாகவே ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துல இப்படிப்பட்ட விசேஷங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு அல்ல, இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வளர்ச்சியை நம் சொந்த கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. കാരണം ഉച്ചാമത്തിൽ കർത്തനാമത്തെ മയപ്പെടുത്തുவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். உண்மையாகவே எவ்வளோ பேர் தேவனுடைய வார்த்தையை கவனிச்சிங்கன்னு தெரியல. எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். அதனால் சிலருக்கு புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. 1000 நாள் நீங்கள் சாதிக்க முடியாத ஒன்று ஒரு நல்ல சாதிக்குன்னா ஆண்டவர் சமூகத்தை ஒன்றா சாதிச்சிடலாம். ஊழியக்காரன் சரியில்லைனாலும் ஊழியக்காரனுடைய வார்த்தை நிறைவேறதுக்கு ஏலி ஒரு உதாரணம். இந்த காலத்து விசுவாசி சொல்லிட்டு விடுவாங்க, சே இவனா ஒரு ஊழியக்காரனா, நல்லா வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி என்னை பார்த்து குச்சி போட்டு உலர்னுக்கிறேன்னு சொல்கிறான். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன் தேவ சமூகத்தில் உட்காந்துங்கன்னு. அந்த வெளிப்பாடு கூட இல்லை இவனுக்கு. இவன் என்ன சொல்கிறான், என்னை பார்த்து குச்சி போட்டு உலர்னுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏலிக்கிட்ட கருத்து பேசினா நீங்கள் பைபிள் எங்கேயுமே வாசிக்க முடியாது. ஆனால் ஊழியத்தில் பிஸியாக இருந்தான். இன்னொருத்தர் மூலமாக கருத்தர் பேசினார். ஓப்பனி பண்ணி காசு 2 பேர் ஒரே நேரம் காலி ஆகிடுவாங்க. இந்த காலம் அந்த காலம் விட்டான் பாருங்க.